பார்த்த டாபிக் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நேற்று பார்த்த டாபிக் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த கேண்டில் கிராஸ் பண்ணதுல ப்ரோ எம்ஏவை அதை வந்து ஹை மார்க் பண்ணுமா பாடி இதோட மார்க் பண்ணி 50 எம்ஏ செட்டப்ல என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? என்ன ப்ரோ 50 எம்ஏ செட்டப்ல என்ன பாயிண்ட் சொன்னோம்? நோட்ஸ் படிங்க. இன்ட்ரெஸ்ட் என்னது? 50 எம்ஏ தாண்டதுக்கு அப்புறம் மார்க் பண்ணுவோம் ப்ரோ. அதான் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? நோட்ஸ் படிங்க. நோட் பண்ணீங்களா நோட்ஸ்? ஒரே நிமிஷம். எடுத்துட்டீங்களா? ஒரே நிமிஷம் ப்ரோ. மொத்தம் டவுட் இருக்குங்களா? சார் அந்த செஸ்எம்ஏ போட சொல்லிருக்கீங்க இல்லையா, அது நார்மல் எம்ஏ மூவிங் ஆவரேஜ் கூட எடுத்துக்கலாமா இல்ல ஸ்பெசிபிக்கா அந்த நம்ம யூஸ் பண்ணது என்ன இண்டிகேட்டர் சொன்னோம்? எம்ஏ ரிப்பன் சொன்னீங்க. எஸ், எம்ஏ ரிப்பன்ல டிஃபால்ட்டா வந்து எஸ்எம்ஏ தான் இருக்கும். அது அப்படியே விட்டுருது. இஎம்ஏ யூஸ் பண்ண கூடாது. வேற எந்த எதுவுமே யூஸ் பண்ண இல்ல சார், எம்ஏ ரிப்பன் தவிர வெறும் எம்ஏ ரிப்பன் தவிர வெறும் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ண கூடாதான்னு கேக்குறேன். பண்ண கூடாது. ஓகே, थैंक यू. ஹலோ சொல்லுங்க. green candle should close above 50 mA line bro. should close கரெக்ட்டுங்களா? க்ளோஸ் என்னது? 50 mA மேல முடிக்கணும். க்ளோஸ்னா பாடியா விட்டீங்களா? பாடி bro. அவ்வளவுதான். சரி. இல்ல bro, நான் கேக்குறது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கேட்டிருக்கேன் bro. கன்ஃபர்மேஷன் அதே கன்ஃபர்மேஷன் கேண்டில் பாப்போம். கன்ஃபர்மேஷன் என்ன சொல்றீங்க? Another green candle should close above the entry. Another green candle should close above entry signal. entry signal candleக்கு மொத்தமா மேல க்ளோஸ் பண்ணனும். அதான் bro, இப்போ வந்து மொத்தமான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் மைக்ல ஊதாதீங்க. யார் அது? யார் நேம் கேள்னா இருக்கு? ஃபுல் நேம் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அந்த கிரீன் கேண்டிலோட இது விக்கும் கன்சிடர் பண்ணுமா இல்ல பாடி மட்டும் கன்சிடர் பண்ணுமா bro? அது ஒருத்தா அது மத்த யாரை ஆன்சர் பண்றீங்களா? மத்த யாரை ஆன்சர் பண்றீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர்னு நான் பண்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. 50 மூவிங் ஆவரேஜ் மேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் மேல வச்சிருக்கணுங்க. இது என்ட்ரி. இது கன்ஃபர்மேஷன் படுறதுக்காக அடுத்த ரெண்டாவது கேண்டிலோ இல்ல ஒரு மூணாவது கேண்டிலோ பாத்தீங்கன்னா அந்த பாடி க்ளோஸ் வச்சதை விட டாப்ல வந்து மேல வந்து அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும் கிரீன் கலர் கேண்டில். அப்பதான் அது கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியுங்க. அதாவது என்ட்ரி சிக்னல் கேண்டிலுக்கு மேல வந்து இன்னொரு கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? இத வந்து வீடியோ வந்து இன்னொரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ப்ரோ கேக்குதுங்களா நான் பேசுறது? வெயிட் ப்ரோ, உங்களுக்கு நான் லெஃப்ட் ரைட் ஃபுல் நேம் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. என்னவா சொல்றீங்க? புரிஞ்சுங்களா ப்ரோ? ஓகே ஓகே. இது வீடியோ நீங்க திரும்ப பார்த்தா ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க. இல்ல ப்ரோ, அந்த விக்க கன்சிடர் பண்ணுமா வேணாமான்னு தான் கேட்கிறேன் ப்ரோ. அது கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். கேண்டில்னால இது ஃபுல்லு தான். ஓகே ஓகே. இதான் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லயே நான் தெளிவா சொன்னேன். கேண்டில் என்னது? இது ஃபுல் தான் கேண்டில். சரிங்களா? இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே. சரி. வேற டவுட் இருக்குமா? ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா, நம்ம டைரக்டா எங்க ஓப்பன் ஆகுதோ அங்க வாங்கிக்கலாமா? ஓகே, கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ இதுதான் வந்து என்ட்ரி சிக்னல் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது என்ட்ரி சிக்னல் இங்க இருக்குங்களா? ஓகே. கன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா?
அப்ப இது வந்து இதுக்கு மேல க்ளோஸ் இருக்குதா இல்லையா நமக்கு எப்போ தெரியும்னா மார்க்கெட் முடியிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் 3:30க்கு முடியுது, 3:20க்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து மேல க்ளோஸ் வைக்க போதா இல்லையான்னு. அப்போ அந்த டைம் என்ன பண்ணோம்னா ஓகே 3:20க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. மதம் புரிச்சுங்களா? கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும். நம்ம 3:25க்கு வந்து பார்க்கும்போதே 3:25க்கு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரீனை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது மியூட் பண்ணுங்க. அந்த டைம் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே இதுக்கு மேலே தான் இது க்ளோஸ் ஆக போதும் நமக்கு ஒரு கேரண்டி கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 3:25 3:30 நம்ம ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு. வேற எதுவும் இருக்குங்களா? ப்ரோ வணக்கங்க. ப்ரோ மைக் கிட்ட பேசுங்க ப்ரோ, சவுண்ட் கேட்கல. ப்ரோ கேட்குதுங்களா நான் பேசுறதுன்னு உங்களுக்கு? கேட்குது, சொல்லுங்க ப்ரோ. இப்போ நிஃப்டிக்கு வந்து பிஇ ரேஷியோ சொன்னீங்க. ஆமாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க முடியுங்களா அதில், இல்லை நிஃப்டி மட்டும்தான் வச்சு நம்ம பண்ண முடியுங்களா பிஇ ரேஷியோ? நேற்று அந்த கிளாஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். எகைன் அது ஒரு டைம் பாருங்க. இன்கேஸ் ஆன்சர் ஆகிட்டு மறுபடியும் கால் பண்ணுங்க. சரிங்களா? வேற எதுவும் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது வந்து அப்படியே நோட்ஸை எடுத்து வைங்க. சரிங்களா? நோட்ஸ் எடுக்காட்டி திரும்ப வந்து அதே பாயிண்ட் நீங்க ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரிப்பீட்டடாக கேட்கும்போது பிரச்சனை இல்லை, திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் மறுபடியும் ஒரு ஆஃப். இப்போ நேற்று வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஓகே இது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா வந்து அதுவும் பார்க்கணும். ஸோ இதை பார்த்து வந்து ஒரு ட்ரேட் செட்டப் தான் பார்த்துருக்கோம். இதுல நீங்க நிறைய ஃபெயிலியர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் நிறைய நிறைய இருக்கு, பார்த்தேன் ப்ரோ, நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து பிளைண்டா போய் எப்படி எடுத்துடலாமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம மற்ற டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ டே 2 தான் போயிருக்கோம், 15 days கிளாஸ் இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னிக்கல்லாம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ட்ரி, இங்க கன்ஃபர்மேஷன் இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ. என்ட்ரிஸ்ங்க இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கலாமா பார்த்தோம். இதே இடத்துல வந்து கரெக்டா 3 மார்ச் மந்த் இங்க என்ன கொடுத்துருக்கோம் ப்ரோ? இங்க என்ன இருக்கு பாருங்க, ஹார்மோனிக்கல் இது என்னது? ரிவர்சல் என்ட்ரி ப்ரோ, ரிவர்சல் ஜோன். சரிங்களா? ரிவர்சல் என்ட்ரி, ரிவர்சல் ஜோன். இப்போ நீ ஹிட் ஆன என்ன ஆகும் மார்க்கெட்? இங்க இருந்து ஆகும், ரிவர்சல் ஆகும். சரிங்களா? கரெக்ட், ரிவர்சல் ஆகி ஃபாலோ ஆகும். இது மார்க் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 3821.44. சரிங்களா? 3821, அதுக்கப்புறம் 3844. இந்த 2 லெவலுக்குள்ள தான் என்ன நமக்கு ரிவர்சல் நடக்கும். சரிங்களா? இப்போ என்ட்ரி இங்கே வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அதுக்கு மேலே ரிவர்சல் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போகுங்களா? போகாது, ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் ஆயிடும். சரிங்களா? அப்போ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம டேரக்டா போய் என்ட்ரி எடுத்து என்ன இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்காது. சரிங்களா? அப்போ இது ஒரு செட்டப் தான், இது ஒரு செட்டப் இருக்கு. அது கூட நம்ம மற்ற டெக்னிக்கலும் வந்து உள்ள ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் அப்படியே போய் எடுத்துட மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செட்டப் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இது அப்படியே வந்து ஓகே ஸ்விங்கு தானே சொல்லி அப்படியே விட்டுற வேண்டாம். இப்போ இது டார்கெட் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி கிடைச்சிருச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஒரு 100 ஷேர் பை பண்றோம். சரிங்களா? நம்ம டைட்டனே கிடைக்குது. சரிங்களா? அந்த ஷேர்ஸை பை பண்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 50% குவான்டிட்டி. சரிங்களா? 10 to 50%. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 10 to 50% ப்ராஃபிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 to 50% ப்ராஃபிட் வந்த உடனே மினிமம் வந்து நம்ம 70% குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட 10 to 50%. சரிங்களா? அப்போ 70% குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் பண்ணா எவ்வளோ, 70 ஷேர்ஸ் நம்ம செல் பண்ணணும். சரிங்களா?
தென் செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எய்தர் ஹோல்டு டில் எஸ்எல் சரிங்களா, ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் சரிங்களா. அப்படி இல்லாட்டி ரிவர்சல் ஜோன் வரைக்கும் ஹார்மோனிக்கெலாம் நமக்கு ரிவர்ஸ் ஜோன் கண்டுபிடிக்கிற அந்த ரிவர்ஸ் ஜோன் ஹிட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 to 50% வந்தோடனே நம்ம 70% ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் 30% குவான்டிட்டி சரிங்களா. ரிமைனிங் 30% குவான்டிட்டி என்ன பண்ணுவோம், எய்தர் வந்து ஹார்மோனிக் ரிவர்சல் ஜோனோ இல்லை ஸ்டாப் லாஸோ அப்படி இல்லாட்டி நெகட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் சரிங்களா. நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு 2 டிமேட் அக்கௌண்ட் வேணும், ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ. சரிங்களா, எப்பயுமே வந்து 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலும் நம்ம இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 டிமேட் அக்கௌண்ட் வந்து இது வந்து செப்பரேட்டாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் போட்டு வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஏன் செப்பரேட்டாக நம்ம போட்டு வச்சிருக்கோம்னா, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தோங்களா, இது ஒரு என்ட்ரி, தென் இங்கே இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கு, நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சுங்களா. பட் இது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நமக்கு எது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது சரிங்களா, பெரிய இம்பாக்ட் நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆக்சுவலாக போய் நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இங்கே இருந்து பாருங்களேன், இந்த இடத்துல வாங்கி வந்தோம்னா இங்கிருந்து வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ள ஒரு 14% வந்துருச்சுங்களா, பாருங்க 13 to 14 வந்துருச்சுங்களா. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் 100 குவான்டிட்டி ஷேர்ஸை பை பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ஸோ இல்லாட்டி ஒரு சம் அமௌண்ட் 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ இங்கே வரும்போது நீங்கள் ஒரு 70% குவான்டிட்டி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ பேலன்ஸ் 30% தான் இருக்குது சரிங்களா. உங்கள்கிட்ட ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் இருக்குது. அந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணிட்டு அந்த மார்க்கெட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா. ஓகே, இப்போ பேலன்ஸ் 30% குவான்டிட்டி இந்த ஷேர்ஸ் லாக் இருக்குமா ப்ரோ? சரிங்களா. இப்போ இதில் லாக் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியுமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இதை பார்த்துட்டே இருக்கீங்க சரிங்களா. இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இங்கேருந்து ஒரு வாரம் பார்க்குறீங்க தொடர்ந்து, ஒரு வாரம் கழிச்சு என்ன இருக்கு பாருங்க, ஃபால் ஆகியிருக்கு. 3.7% ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சுங்களா. ஆல்ரெடி 14 இருந்துச்சு, 14 ஒரு 4% குறைஞ்சிருச்சா சரிங்களா. இதுக்காரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க, இன்னும் ஒரு வாரம் பார்க்குறீங்க சரிங்களா. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 14 days ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ப்ராஃபிட்டும் வரல, அதே 4% லாஸ்ட்லேயே தான் நிற்குது சரிங்களா. 4% வந்து ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. 2 weeks ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் பார்க்குறீங்க. இப்போ என்ன இருக்கு பாருங்க, ப்ராஃபிட் இன்னும் குறைஞ்சிருக்கு, இன்னும் குறைஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு 7% லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு தான் அந்த 14% ப்ராஃபிட்டுக்கு மேலேயே போக ஆரம்பிச்சிருக்கு கரெக்டுங்களா. இப்போ இது வந்து லைவ்ல போய் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, டெய்லி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம இதை பார்த்துட்டே இருப்போம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை தாண்டி போகவே போகாது. ப்ராஃபிட் வந்து இருக்கிற ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகிட்டே தான் போமே தவிர அது அப்படியே நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10ல் 9 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஏதாவது ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா டக்குனு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஒரே ஸ்டாக்ல இருந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்கொயர் அப் பண்ணிட்டு வேற ஸ்டாக் வாங்கிடுவோம். ஸோ இது எல்லாருமே பண்ற விஷயம் சரிங்களா. ஸோ அதனால என்னன்னா, இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 குவான்டிட்டி வாங்குறோமா, ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு, 7 குவான்டிட்டி நீங்க விற்கிறீங்க சரிங்களா. அது எவ்வளோ, 10 to 50% ப்ராஃபிட் தான் நம்ம செல் பண்றோம். ஸோ வித்துட்டு அந்த வித்த அமௌண்ட்டும் அதுக்கான ப்ராஃபிட்டை கொண்டு போய் இதே செட்டப்ல நமக்கு இன்னொரு ஸ்டாக் வந்துடும். அந்த ஸ்டாக்ல அப்படியே என்ன பண்றோம், வாங்குறோம், வாங்கிட்டு அதில் அப்படியே ரொட்டேஷன் விட்டுட்டு இந்த 30% குவான்டிட்டி இதில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறோம் சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா அந்த திரும்ப மறுபடியும் வாங்குற ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அதுவும் வந்து சேம் ஒரே டிமேட் அக்கௌண்ட் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 50 MA மட்டும் செப்பரேட்டாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும். புரிச்சுங்களா? ஓகே பிரதர். இது வந்து நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து இது வந்து உள்ளே கொண்டு வரவே கூடாது சரிங்களா. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கவங்கன்னா இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க சரிங்களா. ஒரு லாங் டைம் வந்து ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களா இதை கண்டுக்க மாட்டாங்க, அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அது பாட்டு ஓடிட்டு இருக்கும்.
பட் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் ஒர்க்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? தென் டே டு டே அந்த ரெகுலர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம செப்பரேட்டா இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரேஷன் வந்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஒர்க் எத்தனை நாள் ஆகிருக்கு ப்ரோ? 5 days ஆயிருக்கு. 5 days ஆயிருக்கு. இப்போ என்ட்ரிங் வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் நாளைக்கு வரும் இது இருக்குன்னு கேரண்டி இல்ல ப்ரோ. இப்போ நீங்க வந்து அசைன்மெண்ட் பண்ணீங்க 3 சார்ட், அது என்ன ஸ்டாக்னு இப்போ ஞாபகம் இருக்குங்க எல்லாத்துக்குமே? எல்லா ஸ்டாக்கும் ஞாபகம் இருக்கா? இருக்கு ப்ரோ. நாளைக்கு கேட்டா ஞாபகம் இருக்குமா? இல்ல 2 நாள் கழிச்சு கேட்டா? கொஞ்சம் மறந்துடும் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு பண்ண போற அசைன்மெண்ட் அது மறக்க வச்சிரும். கண்டிப்பா. சரிங்களா? சப்போ பார்க்கல ஸ்கிரீனர்ல பாக்குறோம்னா நமக்கு வந்து அப்ப ஞாபகம் இருக்கும், பட் அது கன்ஃபர்மேஷன் இருக்கு 1 or 2 days டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 1 or 2 days கழிச்சு நம்ம என்னென்ன ஸ்டாக் பார்த்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க ஸ்கிரீனர் ரன் பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளவு ஸ்டாக் இருக்கும்? இப்படியே 10 ஸ்டாக் மேலதான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு ஸ்டாக்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்டாக் ஆச்சு வேலிடான ஸ்டாக்கா இருக்கும். இப்போ நாளைக்கே பாத்தீங்கன்னா இந்த 20 ஸ்டாக் இதுல வராது, இல்லை வேற புது ஸ்டாக் வரும். அப்போ இங்க பார்த்தாலே என்ன ஆகும்? நமக்கு மறந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கன்ஃபர்மேஷன் வருது இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? மானிட்டர் பண்ண ப்ரோ. ஓகே, நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து 30 ஸ்டாக் ஆட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ட்ரேடிங் வியூல 30 ஸ்டாக் டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல, அலர்ட் கிரியேட் பண்ணிடணும் ப்ரோ. எஸ், அலர்ட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அலர்ட்னு என்னன்னா இப்போ வந்து இதுதான் என்னோட என்ட்ரி சிக்னல். சரிங்களா? வந்துருச்சு. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? இந்த கேண்டலோட ஹைக்கு மேல இன்னொரு கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? அதான் கன்ஃபர்மேஷன். அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஏதாவது ஒரு கேண்டில் இந்த ஹைக்கு மேல வந்தாலே எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரணும். ஸோ அதுதான் என்னது? அலர்ட். சரிங்களா? இப்போ இந்த அலர்ட் வந்து இப்போ எனக்கு இந்த பிரைஸ் வந்தாலே எனக்கு நோட்டிபிகேஷன் வரணும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு அலர்ட் செட் பண்ணணும். சரிங்களா? அலர்ட் எதில் செட் பண்ணலாம்? இந்த ஒரு கிளாக் டிமேட் அக்கவுண்ட்ல பண்ணலாம், இல்லாட்டி ட்ரேடிங் விட பண்ணலாம். பட் இங்க ட்ரேடிங் விட பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தான் இருக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், செல் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் வரும். அது போக வந்து டிமேட்ல ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு அதுவும் சேர்ந்து அதே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க கோடு வைக்கிற அலர்ட்டும் என்னது அதுலயே தான் வரும். அப்போ அலர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டோம். சரிங்களா? 10 1 ஓகேங்களா? ஸோ அப்போ அதுல வந்து நீங்க டிமேட்ல வந்து அலர்ட் வந்து வைக்கக்கூடாது. நம்ம வைக்கிற அலர்ட் பார்த்தீங்கன்னா டேரக்டா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு வாட்ஸ்அப் பண்ணணும். சரிங்களா? வாட்ஸ்அப் வர மெசேஜ் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இக்னோர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்ஸ்அப் வரணும். அந்த வாட்ஸ்அப் வரக்கு என்ன பண்ணணும்னா சென்சிபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யாரும் பண்ணாதீங்க, sensible.com. சரிங்களா? அண்ட் இது ஓப்பன் பண்றதுக்கு ஜீரோதா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஜீரோதா ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பேன். இன்கேஸ் ஓப்பன் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு லிங்க் ஷேர் பண்றேன், யாரெல்லாம் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? sensible.com ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாக் அவுட் பண்ணிக்கிறேன். சில பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ சென்சிபிள் யாராவது பார்த்தீங்கன்னா ஜீரோதா ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜீரோதாவும் ஏஞ்சலும் யூஸ் பண்ணா இதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜீரோதா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஈஸியா இருக்கும். ஸோ நான் ப்ரோ வந்து நான் அப்டாக்ல ப்ரோ வாங்கியிருக்கேன். சரிங்களா? நான் ப்ரோ வாங்கணும் 1 year கழிச்சு தான் வந்து ஜீரோதாக்கு வந்து ஏஞ்சலுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ நான் அப்டாக் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல் இருக்கும். இது கிளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க. இங்கே உள்ள போனது இங்கே செட்டிங்ஸ் இருக்குங்களா? செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் கெட் ப்ராஃபிட்ஸ் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் அலர்ட்னு இருக்கும். சரிங்களா? இதில் வந்து வாட்ஸ்அப், வெப், மொபைல் ப்ரௌசர், மொபைல் ஆப். சரிங்களா?
இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வைக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற அலர்ட் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் வரும், வெப் ப்ரௌசர் சரிங்களா, அந்த மாதிரி வெப் ப்ரௌசர்லேயும் வரும். ப்ளஸ் வந்து சென்சிபிளுக்கு வந்து மொபைல் ஆப் இருக்குது, அந்த மொபைல் ஆப்லேயும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து நீங்கள் மொபைல்லேயே போய் டேரெக்டாக பண்ணலாம், வெப்சைட் இல்லாட்டி மொபைல்லேயே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணக்கப்புறம் ஸோ எந்த வாட்ஸ்அப் வரணும், ஸோ அதான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா, லிங்க் வாட்ஸ்அப். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வரணுமோ அந்த நம்பர் இங்கே கொடுத்து என்ன பண்ணுங்க, வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இன்னொரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து ஒரு லிங்க் இருக்கும் சரிங்களா, சேம் சென்சிபிளோட லிங்க் தான். அதை ஓப்பன் பண்ணி இங்கே என்ன டிமாட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே டிமாட் அக்கௌண்ட் அங்கே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரெண்டுமே லிங்க் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அலர்ட் வச்சோம் டேரக்டாக எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே முடிச்சக்கப்புறம் இங்கே ட்ரேடு கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அலர்ட்னு இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன ஸ்டாக் வேணும் இல்லை இண்டெக்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கொடுத்துருக்கேன், இண்டிகா கொடுத்துருக்கேன், கெயில் இதெல்லாம் இருக்கு தெரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வேணும்னா டைட்டன் சூஸ் பண்ணிக்கலாம். டைட்டன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நீங்கள் மேலே தெரியுங்களா 3402 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ அதுதான் இங்கே காட்டுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஸ்டாக் இப்போ ஸ்டாக்கோட பேச 3500 மேலே போனால் ஆர்ட் வேணும். இப்போ என்ன பண்ணுறேன், 3500 கொடுத்துக்கிறேன். 3500 அபோவ். இப்போ 3500 அபோவ் லைட்டாக ஒரு பாயிண்ட் மேலே போனால் கூட நமக்கு நெக்ஸ்ட் செகண்ட் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும் சரிங்களா. கிரியேட் அலர்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து அலர்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிலோ இதே எனக்கு 3300 கீழே போனால் அலர்ட் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம், 3300 கொடுத்துட்டு பிலோ தான் இருக்குது கிரியேட் கொடுக்குறோம், அலர்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிடும் சரிங்களா. இதுக்கு என்ன நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஹிட் பண்ணி இந்த அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகிற வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஒன்ஸ் இது ப்ரைஸ் ஹிட் பண்ணி அலர்ட் ட்ரிகர் ஆகிடுச்சு நமக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும், இது அப்படியே வந்து எக்ஸ்பைர் ஆகிடும் சரிங்களா. அண்ட் இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மினிமம் 50 அலர்ட் வைக்கலாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 50 வைக்கலாம் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 50னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வைக்க முடியும், 30 நாளைக்கு 1500 1500. இந்த 1500 நீங்க மினிமம் வந்து 1000 ஆட்டுக்கு மேலாச்சும் வச்சாகணும். ஸோ அந்த 1000 ஆட்டுக்கு மேலாச்சும் வச்சு நீங்க ப்ராப்பரா உங்களோட சார்ட் வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் நீங்க சீக்கிரமா டெக்னிக்கல் வந்து கத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ அனலைஸ் பண்றது ஈஸி, ஆனா அதை ட்ராக் பண்ணி வாங்கணும். ஏன்னா ட்ராக் பண்ணா தெரியாது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதே மாதிரி ஒரு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதில் அலர்ட் வச்சு கரெக்டாக அந்த என்ட்ரி கிட்ட வரும்போது நமக்கு அலர்ட் வந்தால் நம்ம கரெக்டாக போய் என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு அலர்ட் வைக்க மாட்டிங்கன்னா அது பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து அந்த என்ட்ரியில் வரைக்கும் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது சரிங்களா. ஓகே, இதில் டவுட் இருக்குங்களா அந்த அலர்ட்டில்? ப்ரோ டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. இப்போ நீங்க இப்போ லாஸ்ட்டாக காமிச்ச ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3400ல வந்து அது ட்ரேட் ஆயிட்டுன்னு காமிச்சிங்க. பட் நம்ம அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்களா நீங்க 3500ன்னு சொல்லிட்டு, இல்ல அந்த கேப் அப் வேணுங்களா இல்ல மினிமமா நம்ம கேப் அப் வச்சா போதுங்களா நமக்கு தேவை? 3402 இருக்குன்னா நீங்க 3403 கூட வைக்கலாம் சரிங்களா. ஓகே சார் நான் அபோவ் கொடுத்துட்றேன். 3403 வச்சா கூட அலர்ட் வந்து ரெடி ஆயிடும் சரிங்களா. பட் ஆனா நான் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேண்டில் வந்து அந்த 3402க்கு மேல க்ளோஸ் ஆகுதுன்னு மட்டும் நான் பாத்துக்கணும் சார்ட்ல. ஆமா, அலர்ட் வந்துச்சு அது கான்ட்ராக்ட் என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே நம்ம கரெக்டாக அந்த 320க்கு மேலே வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஓகே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது வந்து நம்மளோட என்ட்ரி சிக்னல் கரெக்டுங்களா. இது கன்ஃபர்மேஷன். ஓகே ப்ரோ. ஓகே recent example. Okay. இங்கே என்ட்ரி சிக்னல் இருக்கு, இங்கே கன்ஃபர்மேஷன் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஓகே பை பண்ண ரெடியா இருக்கும். கரெக்டாக ஸ்டாக் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இங்கே போய் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம டேரக்டாக போய் பை பண்ணிக்கலாம். பட் இங்கிருந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோம் சரிங்களா. 5% என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ? 5% ரிஸ்க் எடுக்கலாமா?
இல்ல ப்ரோ 3 to 3 to 4 4% நம்ம எடுக்கலாம் கூட 5% எடுக்கலாமா? 5% ரொம்ப ரிஸ்க் கட்டுங்களா? கூடாது. அப்போ எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதுல வந்து இதுதான் 50 ml. ஆமா. இதுதான் 50 ml கரெக்டுங்களா? இது வந்து என்ட்ரி செய்யணும். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாலே நான் என்ட்ரி எடுத்துடலாம். இதுக்கு மேல இங்கே க்ளோஸ் வச்சாலும் ஒண்ணுதான், இங்கே வச்சாலும் ஒண்ணுதான், இங்கே வச்சாலும் சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்துல வந்து கேன்ல இங்க நான் பை பண்ணாலும் என்னோட ஸ்டாப் லாஸ் இதுதான். கரெக்டுங்களா? ஆமா. இங்க பை பண்ணாலும் என் ஸ்டாப் லாஸ் இதுதான். கரெக்டுங்களா? ஆமா. ஸ்டாப் லாஸ் 50 ml தான், மாற போறது இல்லை. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பாக்குறேன் எனக்கு ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 5% இருக்கு. நான் வந்து என்ன பண்ணலாம், இங்க ஸ்கிப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல கீழே அலாட் வைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கோ நாளானிக்கோ கீழே பிரைஸ் வந்துச்சுன்னா நான் இங்க போய் வாங்கிடுவேன். ஏன்னா இங்க வாங்கினா இதுதானே ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? கரெக்ட். இங்க போய் நான் வாங்கினாலும் எனக்கு ஆல்ரெடி என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ இங்கேயும் வாங்கலாம், இங்கேயும் வாங்கலாம், இங்க வேணும் வாங்கிக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டே நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் டே பாருங்க, கரெக்டாக 50 ml டச் அடிச்சுங்களா? இப்போ நான் அந்த டச் பண்ண இந்த இடத்துல நான் போய் வாங்கியிருந்தேன், ஸ்டாப் லாஸ் கீழே இருக்குங்களா? புரிச்சுங்களா? 50 ml டச்சே பண்ணிடுச்சு. டச் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வாங்குறேன், ஸ்டாப் லாஸ் இது கீழே க்ளோஸ் பண்ண முடிஞ்சு. வெறும் 0.224 தான். கரெக்டுங்களா? இங்க நான் பார்க்கும்போது எவ்வளவு வந்துச்சு, ஒரு 1 பாயிண்ட் சம்திங் வந்துச்சுங்களா? இங்க பாருங்க அப்படியே ஸ்டாப் லாஸ் பாதி குறைஞ்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் பெருசா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், கீழே அலர்ட் வச்சிங்கன்னா, இப்போ இங்க அலர்ட் வச்சிருந்தா நமக்கு நாளைக்கு ட்ரிகர் ஆயிருக்குமா அலர்ட்? கரெக்டுங்களா? ஆமா. இப்போ இந்த இடத்துல போய் வாங்கியிருந்தா நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் கம்மி தான். இது நாளைக்கு வருமானு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. இல்ல, ஏன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா மேலே கூட அப்படியே போயிடலாம். பட் ஏன் இங்க இக்னோர் பண்றோம், இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அப்ப என்ன பண்றோம், நெக்ஸ்ட் நாளைக்கோ இல்லை 1 or 2 days கழிச்சு நமக்கு கொஞ்சம் பிரைஸ் கீழே வந்தோம்னா இங்க போய் வாங்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ரிஸ்க் கம்மி. சரிங்களா? இந்த ஒரு ரீசன் தான். நிறைய சார்ட்ல அப்படிதான் ப்ரோ இருக்கு. அது அப்படி நிறைய வரும். சரிங்களா? அதான். ஓகே, இது புரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஓகே ப்ரோ. கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் செக்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 செக்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து என்னது, ஈக்விட்டி. சரிங்களா? இன்னொன்று F1. சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஈக்விட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஜென்ரல் டைம்ல வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈக்விட்டி மீன்ஸ் என்னது, ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணாலும் அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஈக்விட்டின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது கீழே வந்துட்டாங்க ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே நம்ம ஈக்விட்டின்னு பேர்ல சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஜஸ்ட் நம்ம கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஷேர்ஸை பை பண்றது. சரிங்களா? இப்போ என்னது, நம்ம டைரக்டா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்றோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் இருக்கு. டாடா மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கு. இப்போ ஸ்டாக்குக்கும் ஷேருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க யாராவது? ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதானே ப்ரோ? கரெக்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? பட் யூஸ் பண்ற விதத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்டாக்ல 10 ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? நம்ம இந்த யூஸ் பண்ண டைம் தான் வந்து வேற.
இப்போ டாடா மோட்டார் ஸ்டாக் இருக்கு. இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்ல வந்து ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 1000 rupees. சரிங்களா? இப்போ இந்த 1000 rupees பே பண்ணி ஒரு ஷேர்ஸ் வந்து நம்ம பை பண்றோம்னா அதான் இது ஈக்விட்டின்னு வரும். சரிங்களா? இதே வந்து F1ங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை வாங்குறது. சரிங்களா? ஒரு அதாவது இந்த ஷேர் ரிலேட்டடா வந்து இதை பேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ டாடா மோட்டார்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல வந்து வாங்குறது இருக்கிறது நம்ம F1 சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல வந்து இன்டெப்தா பார்ப்போம். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹோல்டு பண்ற பீரியடை பொறுத்து மாறும். இதுல 2 விதமா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராடே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி. இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே நம்ம விற்கிறது. சரிங்களா? நம்ம ஒரு ஷேர்ஸ் இன்னைக்கு வாங்குறோம், அன்னைக்கே வந்து நம்ம செல் பண்றது வந்து நம்ம இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரே நாளுக்குள்ளேயே பை அண்ட் செல் ரெண்டுமே முடிச்சிடுறது. இதே டெலிவரினா ஒன்றும் இல்லை, நம்ம ஷேர்ஸை வாங்குறோம் பார்த்தீங்களா, அது என்ன நம்ம டேரெக்டாக நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டெலிவரி ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு ஷேரை பை பண்ணுறீங்கன்னா இன்னைக்கே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடாது. சரிங்களா? பின்னாடி எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு 1 day கழிச்சு தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட்க்கு வரும். சரிங்களா? அது வந்து டெலிவரி ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ட்ரேட் மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். இந்த இன்ட்ராடே அதை இன்னைக்கு வாங்குறோம், அன்னைக்கே வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே வந்து வித்துறணும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? டைமில். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்தோம். சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி ஒன்று இருக்கு. பிடிஎஸ்டி மீன்ஸ் என்ன ப்ரோ? யாராவது சொல்லுங்க. பை டுடே செல் டுமாரோ. Buy today, sell tomorrow. Correct. சரிங்களா? ஓகே. நான் சொல்லுங்க, கேஷ் வந்து 2 செக்மெண்ட் தான். ஒன்னு இன்ட்ராடே. சரிங்களா? இன்ட்ராடே மீன்ஸ் என்னன்னா இன்னைக்கு வாங்குறோம், இன்னைக்கு வித்துறோம். சரிங்களா? அதுலேயே இன்ட்ராடே பையிங் செல்லிங் 2 விதமா இருக்கு. 2 நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். டெலிவரிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷேர்ஸை வாங்குறோம், அது நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டெலிவரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணா விற்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கே விற்கலாம், இல்லை 1 வாரம் கழிச்சு விற்கலாம், இல்லை 10 வருஷம். சரிங்களா? கம்பெனி வந்து டீலிஸ்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணி எப்போ வேணா நம்ம செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து இந்த டெலிவரி இருக்கிறது. சரிங்களா? பிடிஎஸ்டி மீன்ஸ் பை டுடே செல் டுமாரோ. அதாவது பார்த்தீங்கன்னா பை டுடே செல் டுமாரோ, நாளைக்கு தான் செல் பண்ண போறோம். அப்போ இது இன்ட்ராடேக்குள்ள வருமா? வராது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு வாங்கி இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் செல் பண்றோம். அது பேர் என்னது? டெலிவரி. சரிங்களா? அப்போ டெலிவரி தான். சரிங்களா? எடுக்கிறதே டெலிவரி தான். டெலிவரி எடுக்கிறது என்ன பண்றோம்னா நாளைக்கே ஒரு ப்ராஃபிட் வந்து நாளைக்கே வித்துட்டு வெளியே வருது. பிடி எஸ்டி நம்ம சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு நல்ல கெயின் கொடுத்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கெயின் வந்து என்ன பண்றோம், வித்துட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிடிஎஸ்டி செட்டப். ஸோ மார்க்கெட்டோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 9:15 ஆச்சு. 11 மணி 1 o'clock to 3:30 மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு போர்டு மீட்டிங்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? கம்பெனி டிசிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு போர்டு மெம்பர். சரிங்களா? ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து போர்டு மெம்பராக இருக்கீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு இந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் அது வந்து ஒரு போர்டு மெம்பர். இந்த மீட்டிங் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகுது. சரிங்களா? ப்ராஜெக்டோட ஒர்த்து 10,000 கோடி. கம்பெனி பாசிட்டிவ் நியூஸ்னா நெகட்டிவ் நியூஸ்ங்களா? பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஓகே. 10,000 கோடி இந்த உங்க கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைனா இருக்குன்னா அது கம்பெனி பாசிட்டிவ் நியூஸ். கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கம்பெனி ஷேர் பிரைஸ்ல என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே.
எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு நியூஸ் வருதுன்னா அது ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்றவங்க பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூஸ் வந்து வெளியே சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ப இந்த நியூஸ் வந்து அபிஷியலா வெளியே வரக்கு டைம் எடுக்கும் சரிங்களா. ஈவினிங் 4 o'clock 5 o'clock வந்து ஆகலாம் சரிங்களா. பட் நீங்க போர்டு மெம்பரா இருக்க உங்களுக்கு இப்ப இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. பட் நீங்க ஒரு போர்டு மெம்பரா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்து கொடுத்துருக்கும். கரெக்டுங்களா. நீங்க கம்பெனி எம்ப்ளாய் கிடையாது, போர்டு மெம்பர். அப்போ உங்களுக்கு கம்பெனி வந்து பர்டிகுலர் ஷேர் கொடுத்துருக்கும்ல. ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க போய் ஷேர் வாங்கணும் அவசியம் இருக்குமா? இல்ல வேண்டாம். இல்ல. பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இதனால கம்பெனி ஷேர் மேல போக போகுதுன்னு, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இருந்தா? எனக்கு ஆல்ரெடி ஷேர் இருக்கு, ஷேர் வாங்குவோம். அடுத்த ஷேர்ஸ் வாங்கலாம் ட்ரை பண்ணுவோம். நம்மளே வாங்குவோமா அடிஷனல் ஷேர்ஸ்? நம்ம தான் ஆல்ரெடி ஒரு இல்ல bro, நம்ம வாங்க கூடாது. ஸோ மேபி வேற ஒரு அக்கௌண்ட்லயே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லயே எதுவும் கரெக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சரிங்களா. உடனே என்ன பண்ணுவோம், யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ கால் பண்ணி சொல்லுவோமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு ஷேர்ஸ் பை பண்ணுன்னு. ஆனால் இது பேர் தான் வந்து இன்சைடர்னு சொல்லுவோம் சரிங்களா. உள்ள இருந்து இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்றது பேர் வந்து இன்சைடர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா நிறைய புரோக்கர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அவங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, புரோக்கிங் கிட்ட இருந்து அட்வைஸ் எடுத்து ஷேர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழே கிளைண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இந்த ஷேர்ஸை பை பண்ணுங்கன்னு சொல்லி. சரிங்களா. நீங்க ஷேர் மார்க்கெட் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சில ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock 2 o'clock மேலே சடசடன்னு மேலே போகும். ஆனால் அது ஏன் மேலே போகுதுன்னு லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. நீங்க போய் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏன் மேலே போகுதுன்னு, ஆனால் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, இதனால தான் இந்த கம்பெனி ஷேர் பிரைஸ் ஏறிச்சு, இதனால தான் ஷேர் பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. மற்றவங்கள பார்த்துருக்கீங்களா? சரிங்களா. ஸோ ஒரு சில நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்ல கிடைக்காது சரிங்களா, நமக்கு ரொம்ப தேடணும் ஓகேங்களா. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சடனாக அந்த ஸ்டாக் மட்டும் நல்ல பூம் ஆயிட்டு மேலே போயிட்டே இருக்கும். நமக்கோட மற்ற சுற்றி எந்த இடத்துலையுமே அந்த நியூஸ் பற்றியே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நியூஸ் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத கேட்ச் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல நிறைய பேர் பையர்ஸ் வந்து உள்ள இறங்குவாங்க சரிங்களா. ஸோ அப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இது வரைக்கும் நமக்கு ஷேர் பிரைஸ் நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. கரெக்டாக அந்த 2 மணி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 50 minutes டைம் ஃப்ரேம்ல 50 minutes கேண்டில்ல நமக்கு நல்லா வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ப்ரோ? யார் உள்ள இறங்கியிருக்கா? இந்த மாதிரி சடனா இந்த மாதிரி நல்லா நார்மலா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சடனா இந்த மாதிரி பையர்ஸ் இந்த மாதிரி கிரீன் கலர் மேல போயிட்டே இருந்துச்சுன்னா இங்க வந்து வால்யூம் வந்து ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பையர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப இது ஏன் வந்தாலும் இதுக்கு வந்தாலும் தெரியாது, ஆனா இந்த ஆக்ஷன் பக்கம் என்ன அர்த்தம் இருக்கு, என்ன இருக்கு, ஏதோ ஒரு ரீசனால புலிஷாமா இருக்கு, பையர்ஸ் வந்து ஹெவியா உள்ள வந்திருக்காங்க சரிங்களா. இது உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கடைசியா அந்த ட்ரேட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இந்த கேண்டில் இது வந்து அன்னைக்கு டே விட ஹையில க்ளோஸ் ஆயிருக்கும். அதனால டேவோட ஹையில இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும் போதே கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது சரிங்களா. காலையில் 9 இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகும்போது 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 97 ரூபாய்க்கு போயிடுச்சு கீழே. ஓப்பன் ஆகும்போது 100 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பாத்தீங்கன்னா 97 ரூபா வந்துருச்சு. அப்போ 97 சுத்திட்டு இருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் சடனா இந்த புல் மூவ் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க மேல போய் இங்க ட்ரேட் க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா. இது வந்து எனக்கு டே ஹைக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க ஒரு 102 ரூபா 103 ரூபாய் இருக்கும் சரிங்களா. புரிச்சுங்களா? அப்பதான் என்ன அர்த்தம், பையர்ஸ் ஹெவியா உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. 2 ரூபா கிடையாது, பையர்ஸ் வந்து ஹெவியா உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரியா ப்ரோ. ஓகே சரிங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இந்த இருக்கிற ஹை என்ன பண்ணிச்சு, பிரேக் பண்ணிடுச்சு சரிங்களா. பிரேக் பண்ணிட்டு ஒரு நியூ ஹையில போய் என்ன பண்ணாது அன்னைக்கு டேல க்ளோஸ் ஆகுது. அப்ப அன்னைக்கு க்ளோஸ் ஆகும் போதே அன்னைக்கு டேவோட ஹையில தான் க்ளோஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த 2 o'clock வரைக்கும் இந்த டேவோட ஹை எவ்வளோ, இந்த ஸ்டாக்கு எவ்வளோ ஹை போயிருக்கு, இந்த இன்னைக்கு
100 சரிங்களா. ஓப்பன் ஆனது ஹையில் தான். அப்போ இந்த 2 o'clock வரைக்கும் இதுதான் அன்னைக்கு டேவோட ஹை. இதை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அப்போதான் என்ன அர்த்தம், பையர்ஸ் எல்லாம் ஹெவியாக வந்திருக்காங்க. அதுவும் அந்த கடைசி கேன் வந்து அந்த ஹைல க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோசிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. க்ளோசிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. க்ளோசிங் வந்து இந்த மாதிரி பையர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுனாலே நெக்ஸ்ட் டே ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது இந்த 103 ஓப்பன் ஆகுது, 105 106 தான் ஓப்பன் ஆகும். புரிஞ்சுங்களா. க்ளோசிங் ஸ்ட்ராங்கா இருந்தா நெக்ஸ்ட் டே எப்படி ஓப்பன் ஆகும், மார்க்கெட் கேப் அப்னு சொல்லும் சரிங்களா. புரிச்சுங்களா. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன பிரைஸ் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், கேப் அப்ல ஓப்பன் ஆகும். அப்போ இன்னைக்கு 103 வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 106 ரூபா, 3 ரூபா ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 3% ஆச்சுங்களா ஓப்பன் ஆகும்போது. புரிச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்றதா இந்த பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா, பப்ளிக் சேனல் போயிட்டு இருப்போம். எந்த ஸ்டாக் ப்ரோ ஞாபகம் இருக்குங்களா? ஜிஆர்எஃப்சி இருங்க பார்த்துடலாம். பிடிஎஸ்டி எஸ் ஜிஆர்எஃப்சி கரெக்ட் வரும். ஸோ அதை கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 12 கரெக்டா ப்ரோ. ஸோ இந்த இடத்துல ஜூன் 12 ஜூன் 11 ஓகே இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களா ரைட். இது வந்து அப்படியே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்திரம். ஜூன் 13 கொடுத்துருக்கோம். கரெக்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து புலிஷா போயிருக்கா ப்ரோ பாருங்க. கரெக்டா வந்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் இருக்குங்களா 9:15. இதுதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேவோட ஸ்டார்ட் பண்ணும்போது டேவோட ஹை வந்து இங்க இருக்குச்சுங்களா. டே ஸ்டார்ட் பண்ணது இங்க இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டேவோட ஹை இருந்து க்ளோஸ் ஆகணும். அது லாஸ்ட் வந்து 1 ஹவர் கண்டினியூஸ் புலிஷா இருக்கும் சரிங்களா. 50 மினிட்ஸ் 1 ஹவர்னாலே நமக்கு இந்த லாஸ்ட் 4 அடிச்சுங்களா. இந்த லாஸ்ட் ஒர்க் நம்ம கண்டிஷன் அது க்ளோஸ் ஆகாம பாருங்க, டே ஹை க்ளோஸா இருக்கா தெரியுதுங்களா. ஆமா ப்ரோ. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கேப் அப்படி தான் ஓப்பன் ஆகணும்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகாமல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.9% சம்திங் கேப் அப் ஆச்சு. ஸோ 3%. தென் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ போயிடுச்சு, 6% கிட்டே போயிடுச்சு சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த நம்ம வந்து பிடிஎஸ்டி எடுக்கும். ஓகே, இந்த தியரி புரிஞ்சு எல்லாத்துக்கும் என்ன ரீசனா எடுக்கிறோன்னு ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? இல்ல ப்ரோ. ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டாக் அப் புரியல ப்ரோ. ப்ரோ இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்சைடர்ல இருந்து பாஸ் ஆகும் சொல்றீங்க. இத வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது? லைக் இந்த மாதிரி வருதுன்றது நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அது என்ன நியூஸ் நமக்கு தெரியாது. ஆமா கரெக்ட் சரிங்களா. நமக்கு வந்து என்ன நியூஸ் நமக்கு தெரியாது. நம்ம போய் நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டம். சரிங்களா. நம்ம இது என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பார்த்தீங்களா லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல மெயினாக அந்த 3 கேண்டில் தான் பார்ப்போம். அப்போ 3 கேண்டில் லாஸ்ட் 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனாலும் என்னதான் பயஸ் ஹெவியா உள்ள வந்திருக்காங்க அர்த்தம் சரிங்களா. பயஸ் ஹெவியா உள்ள வந்திருந்தாலே கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கும் பின்னாடி கரெக்டுங்களா. நமக்கு அந்த நியூஸ் வந்து இன்ஃபார்மேட்டா கிடையாது. நம்ம இதை பேஸ் பண்ணி உள்ள என்ட்ரி எடுப்போம் சரிங்களா. இல்ல அது அந்த பர்టిక్యులர் ஸ்டாக் தான்ன்றது தெரிய வருதுன்னு கேக்குறேன். லைக் இப்போ கிட்டத்தட்ட அது ஸ்கிரீன் ரைஸ் பண்ணும் சரிங்களா. சரி.
ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கிரீனர் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி. ஸோ இந்த ஸ்கிரீன் லாக் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம 10 minutes வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் பாசஸ் பிலோ ஃபில்டர் கேஷ் செக்மெண்ட் சரிங்களா. கேஷ்னா எல்லா ஸ்டாக்கையும் ஃபில்டர் பண்ணிட்டு வந்தோம் சரிங்களா. இப்போ எல்லா ஸ்டாக்கும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த எல்லா ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி 10 minutes அது 0 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சரிங்களா. 0 லேட்டஸ்ட் கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த லேட்டஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் -1ங்கிறது ப்ரீவியஸ் கேண்டில் சரிங்களா. அப்போ 10 minutes பிஃபோர் கேண்டிலோட இது வந்து ஹையாக க்ளோஸ் ஆயிருக்கும் சரிங்களா. இது ஒரு சிலருக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் எப்படின்னு சொல்கிறேன். 0 அப்புறம் லேட்டஸ்ட் கேண்டில் சரிங்களா, அதாவது கரண்டாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்க கேண்டில் சரிங்களா. அப்போ 10 minutes கேண்டில் இப்போ இந்த 10 minutes கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இந்த கேண்டலோட க்ளோஸ் சரிங்களா. இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா -1 இருக்குங்களா. -1 அது ப்ரீவியஸ் கேண்டில் சரிங்களா. இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற 10 minutes கேண்டிலை விட கிரேட்டராக இருக்கணும் சரிங்களா. அப்போ ப்ரீவியஸாக இருக்க 10 minutes கேண்டிலோட என்ன பண்ணிருக்கணும், இது வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், சேம் அதே ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டலோட ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கணும் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் அந்த 2 days முன்னாடி இந்த கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டலோட ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த கேண்டில் இதுக்கு முன்னாடி ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கணும் புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணும், இதை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடும். அண்ட் தென் அன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து மினிமம் 3% மேலே ட்ரேட் பண்ணிருக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 75 minutes கேன் வந்து 4 hour கேண்டுக்கு விட ஹையில் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த கேண்டில் இந்த மொத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 hour கேண்டில் விட ஹையராக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது டே ஹையில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே மோஸ்ட்டாக பிக் பண்ணிட்டு வந்துருச்சுங்களா. தென் வால்யூம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 lakh மேலே வச்சிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் 10 lakh கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ரன் கொடுத்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிஷன் மீட் பண்ணிச்சு எல்லாமே கொண்டு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு 7 ஸ்டாக் தான் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். ஸ்டாக் எடுத்தாச்சு. இதுக்காக என்ன பண்ணணும் 15 minutes டைம் ஃப்ரேம் மாற்றிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 கேண்டும் 1 by 1 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல சரிங்களா. மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனதும் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு டே ஹையில் இருக்கு, லாஸ்ட் இயர் டே ஹையில் இருக்கா? இல்ல ப்ரோ. இது டே ஹையா? இல்ல 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 இல்ல. சென்டரே பார்த்தீங்கன்னா டே ஹை வந்துருச்சா? ஆமா ப்ரோ. அப்போ இது வந்து டே ஹையை பிரேக் பண்ணல. அப்போ இது வேலிடா? இன்வேலிட். இன்வேலிட். அப்போ இன்வால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கேன் வந்திருக்கு. இது பாருங்க டே ஹைல போயிடுச்சுங்களா. இதை வேல்யூ எடுத்துக்கலாம் சரிங்களா. பட் 15 minutes மட்டும் பார்க்காம டே டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்கணும். டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில்ஸ்டிக் பண்ண ப்ராப்பரா இருக்கா பார்க்கணும். இது ப்ராப்பரா இருக்கா ப்ரோ? இது நல்ல ஸ்டாக்குங்களா யாராவது சொல்லுங்க. ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. ஃபுல்லா ரெட்டா இருக்கா? ஃபுல்லா ரெட்டா இருக்கு ப்ரோ. செல் நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலே என்ன பண்ண இக்னோர் பண்ணிடலாம் சரிங்களா. பட் கிடைச்சது பார்த்தீங்கன்னா வேல்டா தான் இருக்கு. பட் ஸ்டாக் வந்து நல்லா இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்விங் வந்து ப்ராப்பராக தான் இருக்கு. 50 minutes டைம் ஃப்ரேம் மாத்திரம் வைடா இருக்குங்க. இல்ல ப்ரோ. ஹைக் மேல க்ளோஸ் ஆகல. அவ்வளவுதான் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் இருக்கு. இது எடுத்துக்குமா ப்ரோ? இல்ல ப்ரோ.
எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? நோபல் இது எடுத்துக்கலாம்ல? எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம் bro. இது ப்ராப்பரா இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல நல்லா இருக்கு. சரிங்களா? எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. தென் இந்த ஸ்டாக். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இல்லை இதில் வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணிக்கலாம். இது 10 மினிட்ஸ் மாற்றிட்டு 15 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பரான அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நமக்கு கேண்டில் கிடைச்சிடும். சரிங்களா? இங்கே 15 மினிட்ஸ் எங்க, இங்கே 15 மினிட்ஸ் எங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இதை நம்ம பார்த்துட்டோம். ஃப்ராட் ஸ்டாக் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது ப்ராப்பரா இருக்கு. இது எடுத்துக்கலாம் வரும். ஓகே ப்ரோ, எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு புலிஷ் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, சடன் மூவா போயிருக்கு. கண்டிப்பா ஏதோ நியூஸ் வந்திருக்கும். டே டைம் ஃப்ரேம்ல அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லை. ஓகே. ஸோ இதை நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? என்ன பிளேஸ்ல ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 15 மினிட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்னன்னா, நீங்க வந்து இந்த ஸ்கின்னை ரன் பண்ணும்போது சரி, இல்லை மற்ற ஸ்கின்னை ரன் பண்ணும்போது சரி, நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலேவாக தான் வரும். அப்போ இப்போ நம்ம 10 மணிக்கு ரன் பண்றோம்னா 9:45 அந்த டைம்ல வந்து என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டா தான் இது நமக்கு கொடுக்கும். சரிங்களா? 10 மணி டேட்டா வேணும், நம்ம 10 தான் ரன் பண்ணி ஆகணும். இல்லை நமக்கு லைவ் டேட்டாவே வேணும்னா என்ன பண்ணி ஆகணும், நீங்க இதுல ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரீமியம் நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ரீமியம் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும். பட் இந்த ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம 800 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாம் பேக் டெஸ்ட் தான் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இதுல வர அந்த டிஃபால்ட் அந்த 15 மினிட்ஸ் டிலே இருந்தாலும் பிரச்சனை, நம்ம இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. நம்ம இந்த இதில் இது ப்ரீமியம் கொடுத்து வாங்குறோம்னா அந்த அமௌண்ட்டை அட்லீஸ்ட் ஒரே டைம்ல நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரீமியம் கொடுத்து நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ இன்னைக்கு பதில் டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ 50 MA சரி, இங்க சார்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்கின்னர் யூஸ் பண்ணாலும் நம்ம ஓனா பில்ட் பண்ணாலும் இதுல பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். சரி, இதுலயே பாத்தீங்கன்னா ரன் பண்றீங்களா, ரன் இது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேக் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஹிஸ்டரியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது 50 மினிட்ஸ்க்குனால இங்க 6 days 2 weeks 1 month டேட்டாலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவே நீங்க 50 MA சூஸ் பண்ணீங்கன்னா மினிமமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம 9 month டேட்டா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருக்குங்களா? 9 months 2 years. சரிங்களா? இப்போ 9 month கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 9 monthல நமக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்கின்ல வந்து ரிசல்ட்ல கிடைச்சது எல்லா ஸ்டாக்குமே இந்த லிஸ்டா வந்துடும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டே டைம் ஃப்ரேம் கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து டே மட்டும் வச்சிருந்திருக்கு. இதில் டைம் வந்து மென்ஷன் பண்ணல, வெறும் டே மட்டும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2/11 அந்த தேதிக்கு வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுக்காக 3/11. ஸோ பேக் டெஸ்ட் ரிசல்ட் போய் என்ன பண்ணிக்கலாம், இதில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி நேற்று எவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதே பிடிஎஸ்டி நீங்க சூஸ் பண்ண என்னன்னா நமக்கு இந்த 1 week கொடுக்க டேட்டா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சரிங்களா? அப்போ அந்த 1 weekலேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு 50 மினிட்ஸ்க்கும் நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும்.
அந்த இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் மென்ஷன் பண்ணி வரும், எந்தெந்த டைமில் என்னென்ன ஸ்டாக்ஸ் என்ட்ரி கொடுத்தாங்க மென்ஷனாக இருக்கா இருக்குங்களா, தெரியுதுங்களா? ஸோ இப்போ 2:15 இந்த எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கு, 2:25 எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கு, 2:35 இது ஏன் 10 மினிட்ஸ் இருக்கு ப்ரோ? ஏன் 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ரிசல்ட் கொடுக்குது? நம்ம ஸ்க்ரீனை 10 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். கரெக்ட், நம்ம வச்ச இன்புட்டு 10 மினிட்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு இது வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். 50 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 50 மினிட்ஸ் அது கொடுக்கும். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 MA முடிக்காதவங்க முடிச்சிருங்க. சரிங்களா? அந்த பிடிஎஸ்டி இன்னைக்கு ஸ்டாக் ஆச்சு செக் பண்ணி பாருங்க, இருந்துச்சுன்னா பிடிஎஸ்டி ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நாளைக்கு டே முடியும் போது கரெக்டாக 3:30 இந்த ஸ்கிரீனை ரன் பண்ணிட்டு பிடிஎஸ்டி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு ஸ்டாக் கிடச்சிருந்தா நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்த்துருக்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. ஸோ இன்னைக்கு எந்த கிடைக்கல, நாளைக்கு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வேற என்ன நீங்க பார்த்தது? குரூப்ல மெசேஜ் 15 மினிட்ஸ் இல்ல வந்து 10 மினிட்ஸ் இருக்குமா ப்ரோ? நீங்க கொடுத்த ஸ்கிரீன் அப்படியே மிஸ் பண்ணலாமா இல்ல டைம் ஃப்ரேம் மாத்தணும்? 15 மினிட்ஸ் தான் வச்சிருங்க ப்ரோ. 3:30 அப் பண்ற 30 மினிட்ஸ் பார்த்தீங்களா? சரி, கேக்கல சொல்ல முடியுமா? 3:30 அதுக்கு முன்னாடி 3:30 அப்புறம் ரன் பண்ண. ஓகே ப்ரோ. நான் 50 மினிட்ஸ் மாற்றி இன்னொரு நேம் நான் சேவ் பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா? நான் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற டவுட் இருக்குங்களா? ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ 2 டிமேட் அக்கௌண்ட் சொன்னீங்கல்ல, அதுல ஜெரோதால வந்து பிடிஎஸ்டி வச்சுக்கிட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல தானே நம்ம 50 MA வச்சுக்கிட்டோம். டெய்லி பண்ற ட்ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோதால வச்சுக்கோங்க. சரி ப்ரோ? ஏன்னா வந்து இப்போ நீங்க F1 ட்ரேட் பண்றீங்க, அது எல்லாமே வந்து ஜீரோதாலே இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா F1 ட்ரேட் பண்ணும்போது நம்ம சென்சிபிள் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுல இருக்க இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம F1 ட்ரேட் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம F1 வந்து இதுல வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு இதுல இருந்து டைரக்டா வந்து நம்ம ஆர்டர் வந்து நம்ம சென்சிபிளுக்கு பஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? இங்க F1 ஸ்ட்ரைக்ல ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து தான் என்ன பண்ணுவோம், ஆர்டரை நம்ம பஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? அதனால ஜீரோதா வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேற டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 50 MA யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் ப்ரிஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா எய்தர் ஜீரோதா இல்லாட்டி அப்ஸ்டாக் வேணும். சரிங்களா? நான் லிங்க் ஷேர் பண்றேன். அப்ஸ்டாக் வருது. அப்ஸ்டாக் வந்து F1 பெஸ்டா இருக்கும். சரிங்களா? நான் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஓகேங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ 50 MA ஒன் பை என்ன சொல்லுங்க. வேற டவுட் இருக்குங்களா நீ பார்த்ததுல? ப்ரோ 50 MA யூஸ் பண்றோம்ல ப்ரோ, அதுல ஸ்டாப் லாஸ்ல மட்டும் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஐஆர்பி இன்ஃப்ரா சார்ட் மட்டும் காட்ட முடியும் ப்ரோ? ஓகே. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு ப்ரோ. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி வந்துருச்சு, அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே ப்ரோ, அது கன்ஃபர்மேஷன் கேண்டில் ப்ரோ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ 16% மேல போயிடுச்சுங்களா? ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ப்ரோ நெக்ஸ்ட் வந்து எஸ்எல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் இங்க என்ன இருக்கு, 10% கேப் டவுனா? கேப் டவுன் ஆயிருக்கு. எஸ், கேப் டவுன் ஆகல, கேப் டவுன் தான். பட் எவ்வளவு பர்சன்டேஜ்?
7% டவுன் இருக்கு பாருங்க. 10%. ஆமா ப்ரோ. ஒரு ஸ்டாக் 10% கேப் டவுன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? சும்மா அப்படி ஆகுமா? பேட் நியூஸ் ப்ரோ. பேட் நியூஸ் இருக்கும் சரிங்களா? ஆமா, நியூஸ் எதுவும் வந்துடும். அப்போ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணி வெயிட் பண்ணாம செல் பண்ணிடலாம். செல் பண்ணிடலாம். ஓகே. நியூஸ் இம்பாக்ட் பொறுத்து. நியூஸ் சின்ன நியூஸா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிருக்கும், இவ்வளவு இல்லாட்டி இங்க ஆயிருக்கும். நியூஸ் பெருசா இருந்தாலும் என்னாச்சு, இந்த இடத்துல கேப் டவுன். திரும்ப என்ன நியூஸ் இருக்கு ரைட், என்னாச்சு கேப் அப் ஆயிடுச்சு சரிங்களா? இது கேப் அப் ஆனதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இது ரெக்கவரி ஆனது பிளஸ் வந்து எலெக்ஷன் வந்து இந்த பாசிட்டிவ் அந்த போலி சரிங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ அடுத்த கேண்டில் இருக்குல்ல ப்ரோ, இதுங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரோ. இந்த ரெட் பெருசா அந்த கேண்டில் இந்த கேப் மூவிங் அவரேஜ்ல வந்து அது ஹிட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் கீழே போய் அப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரோ. இல்ல க்ளோசிங் சொல்றேன் ப்ரோ. இல்ல இந்த கன்சிடர் பண்ணிக்கொண்டு இது எலெக்ஷன் வந்து சரிங்களா? இது இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஓகே ஓகே. எப்பவுமே நடக்காது. இதே இந்த மாதிரி எலெக்ஷனோ இல்ல நெக்ஸ்ட் பட்ஜெட்லாம் வந்து இது இருக்கும் சரிங்களா? இதை இக்னோர் பண்ணி இந்த கேன்லே பார்க்காதீங்க. மற்ற இடத்துல நோட் பண்ணிட்டு பார்க்கலாம் சரிங்களா? 50 டே மூவிங் அவரேஜா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம் ப்ரோ. ஆனா நாம அது போட மாட்டோம். க்ளோசிங் வந்து 50 டே போனாலும் கீழ க்ளோஸ் ஆனா ஆமா. அப்ப இங்க என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துருப்போம். ஒரு மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வரும்போது இந்த இடத்துல வந்து இது கீழே க்ளோஸ் ஆனாலும் எக்ஸிட் ஆகணும், நல்லா கீழே போய் க்ளோஸ் ஆனாலும் எக்ஸிட் தான். பட் இங்க க்ளோஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நியூஸ் இருந்துச்சுன்னா இங்கே வெளியே வந்துடலாம், ஏன்னா இங்க கூட க்ளோஸ் ஆகும். இல்ல நியூஸ் எதுவும் இல்ல நார்மலா தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம். மார்க்கெட் முடியும் போது பண்ணிட்டு வெளியே வரணும். மார்க்கெட் முடியும் போது தெரியும் க்ளோஸ் ஆகுது இல்ல மேல போய் க்ளோஸ் ஆகும். தூரம் கீழே போய் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிதானே ஆகும். நான் ஒரு வெயிட் பண்ணேன் 320 வரைக்கும் மேலே அப்படின்னா அப்புறம் ஆடியோ வரும். கீழே போகும்போது நமக்கு அலர்ட் வருமா? அலர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போய் செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்டாக் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்றதுனால என்னது பெரிய லாஸ் நமக்கு என்ன வராது, ஏன்னா அது கேஷ் செக்மெண்ட் கரெக்டா 2% போகும். அது பெரிய லாஸ் கொடுக்காது சரிங்களா? அதுல பயப்பட வேண்டாம் ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு பெரிய லாஸ் கிடையாது ஓகேங்களா? வேற எதுவும் இருக்குங்களா? இப்போ பிடிஎஸ்டி செட்டப்ல வந்து நம்ம இன்னையோட ஹை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு பை பண்றதே பாத்தீங்கன்னா கரெக்ட் 25க்கு நம்ம சரிங்களா? ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ஸ்கிரீனர் எப்போ ரன் பண்ணுவோம்னா 320 தான் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கிரீனர் நம்ம ரன் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே 320க்கு என்ன பண்ணுவீங்க, டெய்லியுமே ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு கரெக்டா வந்து 325க்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாக்ஸை பிக் பண்ணிடுவோம் ஓகேங்களா? எந்த ஸ்டாக்ஸை நம்ம கண்டிஷன் மீட் பண்ணி பிக் பண்ணிட்டு என்ட்ரி ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:15 AM செல் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் 3:30 முடிச்சுங்களா? ஸோ அந்த 3:30 டைம் என்ன என்ட்ரி எடுத்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணது செல் பண்ணிட்டு வெளியே வரும் சரிங்களா? ஸோ இது ஏன் எதுக்கு நான் நாளைக்கு கிளாஸ் சொல்றேன் சரிங்களா? கேப் அப்னா என்ன, கேப் டவுன்னா என்ன எல்லாமே ஓகேங்களா? அண்ட் இதுல நமக்கு எப்பெல்லாம் கேப் டவுன் நிஃப்டி பிடிஎஸ்டி சரிங்களா? ரெண்டு இருக்கு. நிஃப்டி எப்பெல்லாம் கேப் அப் ஓப்பன் ஆகுதோ சரிங்களா, நமக்கும் அது வந்து கேப் அப் தான் சரிங்களா?
அதே மாதிரி நிஃப்டி ஃபிளாட்டா ஓப்பன் ஆனாலும் நமக்கு என்னது, இதே நிஃப்டி கேப் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆகும். இப்போ நிஃப்டியே ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆகுது, நமக்கு நிஃப்டி ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது, நமக்கே கேப் அப் ஓப்பன் ஆகுது. ப்ரோ நிஃப்டி அப்படினா ஒரு ஓவரால் இண்டெக்ஸ் தானே, சோ எல்லா ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகும். இந்த 50 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். நம்மளுக்கு வந்து நியூஸ்னால மட்டும் மேல போகுது. நியூஸ்னால மேல போகுதுன்னா யார் இருக்கா, யார் உள்ள வந்திருக்கா? பையர்ஸ். கரெக்டாக தான் பையர்ஸ். இப்போ நிஃப்டி ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னா எல்லா ஸ்டாக்கும் ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆகும், ஏன்னா எல்லா ஸ்டாக்ல பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க. பட் நமக்கு என்னாச்சு நேற்று, செல்லர்ஸ் பைஸ் ஈக்குவலாக தான் இருந்தாங்க, பையர்ஸ் நிறைய இருந்தாங்க. எஸ் சரிங்களா. அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா. பர்சன்டேஜ் மேபி 1 or 2% கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கலாம். சரிங்களா. பட் என்ன நமக்கு கேப் அப் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த நிஃப்டி வந்து எப்படி கேப் அப் ஆகுது, இது ஃபிளாட், இது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் இது வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு செட்டப் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் வந்திருக்கா நோட் பண்ணிங்க. இன்னைக்கு ஐ திங்க் 1 or 2 ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு லைவ் மார்க்கில் அது ஸ்டாக் தான் பார்ப்போம். சரிங்களா. அந்த இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க. 50 MA இந்த செட்டப் அந்த அசைன்மெண்ட் வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா. ஓகே. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நம்ம ஸ்கிரீனர் பாத்தீங்கன்னா 320க்கு இப்போ நம்ம போட்டு செக் பண்றோம் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரீனர் பாத்தீங்கன்னா பிஃபோர் டேட்டா தானே கொடுக்கும் நம்ம இது நான் பிரீமியம் இருக்கும்போது. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 15 minutes பிஃபோர் கேண்டில் தானே நமக்கு. அது பிரச்சனை, நம்ம சும்மா பிராக்டிஸ் தான் பண்றோம். ஸோ ஓகே ப்ரோ, ஓகே. நீங்க 4 o'clock ரன் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், லைவ்ல செக் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா. ஓகே ப்ரோ, ஓகே. தேங்க்யூ. சரி. வேற எதுவும் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். இது வந்து அந்த பையிங் மட்டும் தான் நோட் பண்ணாங்க. ஸ்டாக் மேல போற மாதிரி, மேல போறது மட்டும் தான். ஷார்ட் கிடையாது. ஓகே. தேங்க் யூ சார். வேற எதுவும் क्वेश्चन சார்? ஓகே சார். ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. சரிங்களா. ஓகே. ஸோ நான் குரூப்ல இந்த மெசேஜ் இன்வைட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.